நான் ஏன்பா இதை கேட்கணும் அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு சவுண்டாவே கேக்குதுங்க. வேற என்ன, எல்லாருக்கும் தேவையான உண்மையான ஃபைனான்சியல் எஜுகேஷனை தான் இதுல உங்களுக்கு தரப்போறோம். வாழ்க்கை, பணம், அப்புறம் வேலை தேடுறது பத்தி உங்க அப்பா அம்மா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஸ்கூலுக்கு போகணும், கஷ்டப்பட்டு படிக்கணும், அப்புறம் நல்ல வேலைக்கு போகணும், அதானே? நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அது ஒரு நல்ல அட்வைஸ் கிடையாது, அதாங்க உண்மை. ஆனாலும் இதைத்தான் பெரும்பாலான பெத்தவங்களும் ஏன் ஸ்கூல் டீச்சர்ஸும் கூட காலங்காலமா சொல்லிட்டு வராங்க. ஓ, ஸ்கூல் பத்தி பேசுறப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி. நீங்க ஸ்கூல்ல பணம் பத்தி என்ன கத்துக்கிட்டீங்க? எல்லாரும் படிக்கிற வழக்கமான ஸ்கூல்ஸ் மாதிரி தான் அப்படின்னா அநேகமா உங்களோட பதில் ஒன்னும் கத்துக்கல அப்படிங்கறதா தான் இருக்கும். இதுல வருத்தப்பட ஒண்ணும் இல்ல. நம்மள பலருக்கும் இதே அனுபவம் தான் கிடைச்சிருக்கும். பணக்காரனா ஆகிறதுக்கும் இருக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கிறத நமக்கு யாரும் சொல்லி தரவே இல்லை. ஆனா அப்படிப்பட்ட விஷயங்களும் இருக்கத்தான் செய்யுது. தலைமுறை தலைமுறையா பணக்கார குடும்பங்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த விஷயங்களை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஹாய், இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிரபல எழுத்தாளரான ராபர்ட் கியோசாகியோட ரிச் டேட் புவர் டேட் புக் பத்தின ஒரு குக்கு பைட் தான். அடுத்து வர 20 நிமிடங்கள்ல ராபர்ட் கியோசாகியோட பணம் பத்தின மிக முக்கியமான பாடங்களையும் யுக்திகளையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லித்தர போறேன். செல்வந்தர்கள் பணத்துக்காக வேலை செய்யறது இல்ல. பணம் பத்தின பிரபலமான பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி 9 வயது ராபர்ட் கியோசாகியோட கதையை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவர் கதை 1950களில் ஆரம்பிக்குது. ராபர்ட்டும் அவரோட நண்பன் மைக்கும் பெரிய பெரிய லட்சியங்களோட ஆர்வத்துடிப்பான பசங்களா இருந்தாங்க. பெரிய ஆளா ஆனதும் நிறைய பணம் சம்பாதிச்சு செல்வந்தரா மாறணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அந்த லட்சியத்தை எப்படி அடைய போறோம்னு அவங்களுக்கு அப்ப எதுவுமே தெரியல. மெல்டான டூத் பேஸ்ட் டியூப்ல இருந்து காயின் தயாரிக்கிறதுல தோத்து போனதுக்கு அப்புறமா அந்த பசங்க யார்கிட்டயாவது அட்வைஸ் கேட்கலான்னு முடிவெடுத்தாங்க. அதனால எப்படி பணக்காரனா ஆகலாம்னு அவங்க தங்களோட அப்பா கிட்ட கேட்டாங்க. ராபர்ட்டோட நல்லா படிச்ச ஆனா ஏழை அப்பா, அதாவது புவர் டேட், என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. ஸ்கூலுக்கு போ, படி, நல்ல வேலைக்கு போன்னு தான் சொல்லியிருப்பாரு. இது ஒரு பிரபலமான அட்வைஸ் தான். ஆனா பல பேர் இதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க இது மாதிரியான அட்வைஸை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களோட சேலரிய அதிகப்படுத்துற முயற்சியில வாழ்நாள் பூரா முதுகு வலிக்க உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதே நேரம் உங்களோட அரசாங்கம், நீங்க பில் கட்ட வேண்டிய நபர்கள், அப்புறம் உங்க முதலாளிங்க, இவங்க எல்லாரும் நிறைய சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வேற மாதிரி சொல்லணும்னா, போய் 9 to 6 வேலையில சேர்ந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா அது உனக்காக இல்லாம மத்த எல்லாருக்காகவும் காலம் பூரா உழைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான்னு ராபர்ட்டோட ஏழை அப்பா சொல்லி இருக்கலாம். இப்போ நிறைய பேர் ராபர்ட்டோட ஏழை அப்பாவோட அட்வைஸை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுல பலர் பயத்தினாலையும் சமுதாயம் நம்ம மேல திணிச்சிருக்கிற எதிர்பார்ப்புகளை மீறணுமேங்கிற பெரும் துயரத்தினாலையும் தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா வேலை செஞ்சா செல்வம் வரும்னு தான் நமக்கு எல்லாம் சொல்லி தராங்க. அதனால நாம சின்ன பசங்களா இருக்கும்போது கஷ்டப்பட்டு படிக்கிறோம். வளர்ந்ததும் அதை விட இன்னும் அதிகமா கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். ஆனா கடைசியில என்னாச்சு? நாம வறுமையில இல்லாம வேணா இருக்கலாம், ஆனா ஒரு செல்வந்தரா ஆகலங்கிறது உறுதியா சொல்லலாம். பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, பெருக்கிறது, பராமரிக்கிறதுன்னு தெரிஞ்ச சிலர் அந்த மந்திரத்தை தங்களோட குழந்தைகளுக்கு சொல்லி தரதில்லை. ஆனா பணக்காரங்க, அதாவது இந்த 2 சிறுவர்களுக்கும் பொருளாதார வழிகாட்டியான மைக்கோட பணக்கார அப்பா, அதாவது ரிச் டேட், கொஞ்சம் வேற மாதிரி. அந்த அளவுக்கு மைக்கோட அப்பா என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒண்ணுமே சொல்லல. அப்புறம் பணத்தை பத்தி தனக்கு தெரிஞ்சத சின்ன பையன் கியோசாகிக்கு சொல்லி தரதுக்கு அவங்கிட்டயே ஒரு டீல் போட்டாரு. அது என்னன்னா, சிறுவன் கியோசாகி 1 மணி நேரத்துக்கு 10 சென்ட்ஸுங்கிற கம்மி சம்பளத்துக்கு தன்னோட வேலை செய்யணுங்கிறது தான் அந்த டீல். முதல்ல இந்த டீலுக்கு ராபர்ட்டும் ஒத்துக்கிட்டான். ஆனா 1 வாரம் கம்மி சம்பளத்துக்கு வேலை பார்த்ததுக்கு அப்புறமா பையன் அவனோட பணக்கார அப்பா கிட்ட திரும்பி வந்தான். நீங்க என்ன நிறைய ஏமாத்திட்டீங்க, நீங்க எனக்கு செஞ்ச சத்தியத்தை கூட காப்பாத்தல, இந்த வாரம் முழுக்க பணம் பத்தி எதுவுமே நீங்க எனக்கு சொல்லி தரலன்னு
கோவமா சொல்லி புலம்பி தள்ளி வேலையை விட போறதாவும் சொன்னான். ஆனா அவனோட புதிய வழிகாட்டி மெல்லிய புன்னகையோட அவனுக்கு சொல்லி கொடுத்த பணம் பத்தின முதல் பாடமே அதுதான். வாழ்க்கை கரடு முரடான பாதையால ஆனதுங்கிற முதல் பாடத்தை இப்ப ராபர்ட் கியோசாகி கத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, பணத்துக்காக உழைக்கிறது நம்மள செல்வந்தர் ஆக்காதுங்கிறதையும் கத்துக்கிட்டாரு. அதனாலதான் பணக்காரங்க பணத்துக்காக வேலை செய்யறது இல்ல. அப்படி பணக்காரங்க பணத்துக்காக வேலை செய்யறது இல்லைன்னா அப்புறம் எப்படி அவங்க பணக்காரரா ஆகுறாங்க அப்படின்னு உங்களுக்கே ஒரு கேள்வி வரலாம். எப்படிதான் அவங்க கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு? ஒரு வேலை திருடுறாங்களா, இல்லனா லாட்டரியில ஏதாவது ஜாக்பாட் அடிச்சு பணக்காரர் ஆகுறாங்களா? எப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல கேட்கலாம். ஃபைனான்ஸ் பத்தி படிங்க. உண்மையா சொத்துனா என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல முதலீடு பண்ணுங்க. போன எபிசோட்ல கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, அதுல சொன்ன எந்த வழியிலையும் பணக்காரங்க பணக்காரங்களா ஆகல. பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது மூலமா தான் செல்வந்தர்கள் செல்வந்தர்களா ஆகுறாங்க. ஆடம்பரமான பொருட்களுக்காகவும் பந்தாவுக்காகவும் செலவழிக்கிறதுக்கு பதிலா அதுல ஒரு பகுதியை எடுத்து பல வகையான சொத்துக்கள்ல முதலீடு செய்யறாங்க. அதுக்கப்புறமா பணத்துக்காக வேலை செய்யாம அவங்களோட சொத்துக்களே அவங்களுக்காக பணம் சம்பாதிக்க விடுறாங்க. இது செமையா இருக்குல்ல? உடனே ஒரு கற்பனை உலகத்துக்கு போய் நாமளா எதுவும் கற்பனை செஞ்சுக்க வேணாம். ராபர்ட் இன்னும் ஒரு சின்ன பையன்தான். சொத்துக்கள்ங்கிற, அதாவது அசட்ஸ்ங்கிற வார்த்தை அவனோட அகராதியிலேயே இல்ல. ஆனா மைக்கோட பணக்கார அப்பா அது எல்லாத்தையும் புரிய வைக்கிற வேலையில இறங்கினாரு. ஒரு நாள் அவரு 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சாரு. பணக்காரங்க சொத்துக்களை வாங்குறாங்க, வசதி கம்மியானவங்க சொத்துக்களை வாங்குறதா தவறா நினைச்சுக்கிட்டு பொறுப்புகளை, அதாவது லைபிலிட்டிஸ்களை வாங்குறாங்க. உண்மையிலேயே உங்களோட பர்ஸ்ல எதெல்லாம் பணத்தை சேர்க்குதோ அதெல்லாம் மட்டும்தான் சொத்துன்னு விளக்குனாரு. இன்னொரு பக்கம் பொறுப்புகள்ங்கிறது உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை உருவி எடுத்துக்கிட்டே இருக்கிற ஒண்ணு. இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியமானது. ஆனா பல பேருக்கு இது புரியறது இல்ல. இதை புரிஞ்சுக்க வாங்க ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். வீடுனாலே சொத்துன்னு தான் நினைக்கிறோம் இல்லையா? ஆனா நிஜத்துல அதுதான் ஒரு பெரிய பொறுப்பு. ஒரு வீடு வாங்குறதுனா 30 வருஷத்துக்கு அடமானம் இல்லைன்னா கடன் மற்றும் சொத்து வரி கட்டுறதுக்காக வாழ்நாள் முழுக்க வேலை செய்யறதுன்னு புரிஞ்சுக்கணும். கடன்ல வாங்கின வீடு 2 வழிகள்ல உங்களுக்கு எதிராக வேலை செய்யுது. முதல்ல, அடுத்த 360 மாசத்துக்கு ஒவ்வொரு மாசமும் உங்க வருமானத்துல இருந்து பெரிய தொகை போயிருங்கிறது நிச்சயம். சொல்ல போனா இதுவே ஒரு வெளிப்படையான ரகசியமான பொறுப்பு தான். 2வதா, அதே 360 மாச இஎம்ஐய உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு தரா மாதிரி லாபகரமான வழியில முதலீடு செஞ்சிருக்க முடியும். நீங்க செல்வந்தர் ஆகணும்னா உண்மையிலேயே சொத்துக்கள்னா எதுங்கிறத அடையாளம் கண்டுபிடிச்சு அதை வாங்கணும். வாழ்நாள் முழுக்க பொறுப்புகளை வாங்குறதுலயே பணத்தை செலவழிச்சிங்கன்னா ஒரு நாளும் பணக்காரராகவே முடியாதுன்னு 2 பசங்களும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி பாடத்தை சொல்லி விளக்குனாரு. ஏழையோட சம்பள பணம் அப்படியே வாடகை, வரி, சாப்பாடுன்னு உடனடி செலவுகளுக்காக நேரா போயிருதுன்னு பணக்கார அப்பா விளக்குனாரு. மிடில் கிளாஸ் மக்களுக்கும் இதே மாதிரியான செலவுகள் இருக்கத்தான் செய்யுது. அது மட்டும் இல்லாம அடமானம், ஸ்கூலுக்கான கடன் தொகை, கிரெடிட் கார்டு மாதிரியான பல வகையான கடன்கள், அப்படி இப்படின்னு பொறுப்புகள் போன்ற வழிகள்லையும் செலவுகள் வருது. ஆனா பணக்காரங்களுக்கு சம்பளம் தேவைப்படுறதில்ல. அவங்களோட சொத்துக்கள் அவங்களுக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குது. அதுவே அவங்க திரும்பவும் முதலீடு செய்ய தேவையான பணத்தையும் தருது. உதாரணமா பங்குகள், பத்திரங்கள், இல்லைன்னா வாடகைக்கு குடியிருக்கிறவங்க தர வாடகை வருமானங்கள், இது எல்லாத்தையும் சொல்லலாம். இப்படி மறுபடியும் மறுபடியும் முதலீடு செய்யறதுனால மறுபடியும் அவங்க வருமானம் அதிகரிக்குது. ஆக பணக்காரங்க பணக்காரங்களா ஆயிட்டே இருக்காங்க. ரிச் கெட் ரிச், புவர் கெட் புவர், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? இது ரொம்ப முக்கியம்ங்கிறதால இன்னொரு தடவை சொல்றேன். உங்களோட பொறுப்புகளையும் செலவுகளையும் கம்மியா பாத்துக்கிட்டீங்கன்னா மீதி இருக்கிற தொகையை சொத்துக்கள் மேல முதலீடு செஞ்சு பணத்தை உங்களுக்காக வேலை பார்க்க வைக்க முடியும். இதை செஞ்சீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை உங்க வீட்டு கதவை தட்டுற சத்தத்தை கேட்கலாம். உங்க பிசினஸ பாருங்க. உங்க பாஸ்க்காக இல்லாம உங்களுக்காக பணம் பண்ணுங்க. இப்போ இதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம். ரொம்ப பாதுகாப்பான 9 to 6 வேலையை குறை சொல்லிட்டு அதை விட்டுட்டு சொத்துக்களை வாங்க பாருங்கன்னு அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸியான வேலை தான். முதல்ல வேலையே இல்லைங்கிறப்போ எப்படி சொத்துக்களை வாங்க முடியும்? பணம் மேல இருந்து கொட்டுமா என்ன?
இல்ல, யாரும் இதுவரைக்கும் நீங்க இப்ப செஞ்சுட்டு இருக்கிற வேலையை விட சொல்லலையே. நம்ம வேலையை நாம பாத்துக்கணுங்கிற பாயிண்டோட முக்கியத்துவத்தை தான் கியோசாக்கி இந்த எபிசோட்ல வலியுறுத்துறாரு. நம்ம வேலையை மட்டும் நம்ம பாத்துக்கணும்னா மற்றவங்களை பத்தி கண்டுக்காம விடுங்கன்னு அர்த்தம் இல்ல. நீங்க உங்களோட பிசினஸை கவனிச்சுக்கிட்டு உங்க முதலாளிக்காக மட்டும் இல்லாம உங்களுக்காகவும் பணம் சம்பாதிக்கலாங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். வேற மாதிரி சொல்லணும்னா, உங்க பிசினஸை பாக்குறதுனா வேலையில கிடைக்கிற ப்ரமோஷன்ஸ், போனஸ், பதவி உயர்வு இதெல்லாம் நம்பி இல்லாம உங்க அசட் போர்ட்ஃபோலியோவை மட்டுமே நம்பி அதுல இருந்து பணம் சம்பாதிக்கிறத சொல்லலாம். பர்சனல் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட தொழிலுக்கும் வியாபாரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வாடகை, மளிகை சாமான்கள், அப்புறம் மற்ற செலவுகளுக்காக தேவைப்படுற பணத்தை சேர்க்கறதுக்காக நீங்க வாரத்துக்கு 40 மணி நேரம் செய்யற வேலை எல்லாமே தான் உங்களோட தொழில்னு சொல்லலாம். ரெஸ்டாரண்ட் ஓனர், சேல்ஸ் மேனேஜர், இப்படி அந்த தொழிலுக்குன்னு ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்துருவாங்க. இன்னொரு பக்கம் உங்க பிசினஸ்ன்னு எதை சொல்லுவாங்கன்னா, உங்களோட சொத்துக்களை வளர்க்கறதுக்காக நீங்க செலவிடுற நேரத்தையும் பணத்தையும் சொல்லலாம். ஆக ராபர்ட்டோட பொருளாதார வெற்றி பயணத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா, அவர் சின்ன பையனா இருந்தப்ப ஒரு பாதுகாப்பான நல்ல சம்பளம் வர மாதிரியான வேலையை பாருன்னு அவரோட ஏழை அப்பா அவருக்கு அட்வைஸ் பண்ணாரு. அதுவே அவரோட பணக்கார அப்பா உண்மையான சொத்துக்களை வாங்க முயற்சி செய்யன்னு சொன்னாரு. அவர் யாரோட அட்வைஸை ஏத்துக்கிட்டாருன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சபாஷ், சரியா சொன்னீங்க. பணக்கார அப்பாவோட அட்வைஸை தான் ஏத்துக்கிட்டாரு. ராபர்ட் 9 வயசுல அவரோட முதல் பிசினஸ் ஆரம்பிச்சாரு. அக்கம் பக்கத்துல உள்ள குழந்தைகளுக்கு காமிக் புத்தகங்களை வாடகைக்கு விடுறதுக்காக அவர் தன்னோட நண்பனோட சகோதரிக்கு பணம் கொடுத்தாரு. மத்தவங்க வேலை செஞ்சாங்க, அவரு பணத்தை வசூல் பண்ணாரு. எப்படி? அவருக்கு வயசானப்ப சம்பளத்துக்கு வேலையும் பார்த்தாரு. உண்மையிலேயே ஜெராக்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் ஆயில் ஆஃப் கலிபோர்னியா மாதிரியான பெரிய கம்பெனிகள்ல பல மணி நேரம் வேலையும் செஞ்சிருக்காரு. அதே நேரம் ரொம்ப கம்மியா செலவு செஞ்சு பொறுப்புகளை குறைச்சி சம்பளத்துல மிச்சம் பிடிச்சி முதலீடு செஞ்சு வருமானம் தர்ற சொத்துக்கள் அடங்கிய ஆரோக்கியமான போர்ட்போலியோவையும் உருவாக்கிட்டு இருந்தாரு. இப்படிதான் கியோசாக்கி அவரோட சொந்த பிசினஸ பார்க்க கத்துக்கிட்டாரு. அவருக்குன்னு ஒரு தனி வேலையும் இருந்தது. ஆனா அவரை பணக்காரரா மாத்தினது எதுன்னு கேட்டா, அவரோட சொத்துக்களோட வளர்ச்சி தான். கம்பெனிகளுக்காக வேலை செய்ய அவர் செலவழிச்ச நேரமும் வருமானத்துல இருந்து முதலீடு செஞ்சதும் அவரோட சொத்துக்களை அவரோட சொந்த வேலைக்காரங்களா பார்க்க கத்து கொடுத்துச்சு. சொத்துக்கள்ல அவர் போட்ட ஒவ்வொரு டாலரும் அவர் தூங்கிக்கிட்டு இருந்தப்பவும் அவருக்காக வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. கேட்கவே ரொம்ப கூலா இருக்குல்ல? ஆக நீங்களும் செல்வந்தர் ஆகணும்னா இந்த ஆட்டிடியூட வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு சம்பளத்தோட ப்ரமோஷனும் போனஸும் கிடைச்சாலும் கூட அதை மட்டும் நம்பி இருந்தா கடைசி வரைக்கும் நீங்க பணக்காரர் ஆகாம இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட சம்பளம் எதுக்கு உதவியா இருக்கும்னா, உங்களை பணக்காரரா மாத்துற சொத்துக்களை வாங்கறதுக்கு தான் நீங்க வாங்குற சம்பளம் உதவியா இருக்கும். இதுல இருந்து நம்ம கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, உங்களோட தொழிலையும் பிசினஸையும் வேறுபடுத்தி பார்க்க தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். ஏன்னா இதுல ஒண்ணு மட்டும்தான் உங்களை பணக்காரராக்கும். அந்த ஒண்ணு எதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா மக்களே? டாக்ஸ் மற்றும் லீகல் சிஸ்டத்தை நல்லா புரிஞ்சுக்கிறது மூலமா தங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட சிஸ்டத்தை பணக்காரங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எப்பவுமே ஒருபடி முன்னாடி இருக்காங்க. ராபர்ட் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்ப அவருக்கு ரொம்ப பிடிச்ச கதை ராபின் ஹுட் அண்ட் ஹிஸ் பேண்ட் ஆஃப் மெரி மென். அதுல ஒரு நாடோடி கூட்டம் பணக்காரங்க கிட்ட இருந்து திருடி ஏழைங்களுக்கு கொடுப்பாங்க. அது ஒரு த்ரில்லிங்கான கதைன்னு ராபர்ட் நினைச்சான். ஆனா அவங்க அப்பா வேற மாதிரி நினைச்சாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ராபின்ஹுட் ஒரு திருட மாதிரி தான். பணக்கார அப்பா அவருக்கு பிடிக்காத வரி அமைப்பு முறையை இன்ஸ்பயர் பண்ணதுக்காக ராபின்ஹுட்டோட ஃபேண்டசி கதையத்தான் குறை சொன்னாரு. அது ஏன்னா ராபின்ஹுட் பணக்காரங்க கிட்ட இருந்து பணத்தை எடுத்து ஏழைங்களுக்கு கொடுத்தா மாதிரி தான் அரசாங்கமும் பணக்காரங்க கிட்ட இருந்து பணத்தை எடுத்து ஏழைங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுதுன்னு அவர் நினைச்சாரு. ஆனா பணக்கார அப்பா சொன்ன மாதிரி அவங்க உண்மையிலேயே அதுல ஜெயிக்கல. பணக்கார அப்பாவை பொறுத்த வரைக்கும் வரி கட்டியே சோர்ந்து போனது நடுத்தர வர்க்க மக்களே தவிர பணக்காரர்கள் இல்லை. நிஜமான பணக்காரங்க எல்லாரும் ரொம்ப புத்திசாலியாகவும் மாற்றத்துக்கு ஒத்து போறவங்களாகவும் சில அதிநவீன கருவிகளை வச்சு வரி கட்டுறதுல இருந்து கூட தப்பிக்கிற அளவுக்கு சாமர்த்தியசாலிகளா இருந்தாங்க. பணக்காரங்க வரி கட்டுறதுல இருந்து தப்பிக்கிற ஒரு இடம்னா அது கார்பரேஷன் அல்லது கம்பெனி தான். வரி கட்டுறதுக்கு முன்னாடி செலவு பண்றதுக்கு
கார்ப்பரேஷனுக்கு அனுமதி உண்டு. எல்லாத்துக்கும் மேல செலவுகள் போக மீதி இருக்கிற தொகைக்கு வரி கட்டினா போதும். ஆனா தனிநபர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல வரி கட்டின பிறகுதான் மீதி இருக்கிறத செலவழிக்க அனுமதிக்கப்படுறாங்க. இது ஒரு முக்கியமான வித்தியாசம். நீங்க செலவே செய்யாத ஒரு பகுதி தொகைக்கு மட்டும் வரி கட்டுறதா கற்பனை செஞ்சு பாருங்களேன், எப்படி இருக்கும்? கார்ப்பரேஷனை பயன்படுத்தி சொத்துக்களை பாதுகாத்துக்கிட்டு மிடில் கிளாஸ் மக்கள் இல்லைன்னா ஏழைங்க மாதிரி பணக்காரங்களும் வரி கட்டுறதை தவிர்க்க முடியுது. அரசாங்கம் பணக்காரங்களுக்கு கொடுக்கிற நன்மை இது மட்டும் இல்ல. உங்க நிறுவனம் நஷ்டத்துல போகுதுன்னா இழக்கிற நஷ்டத்தை இது கட்டுப்படுத்துது. இப்படி யோசிச்சு பாருங்களேன், தனிநபரா உங்களால கடனை அடைக்க முடியலன்னா சொத்துக்களை வித்துட்டு திவாலானவரா அறிவிக்கணும். இல்லைன்னா அந்த நாட்டோட சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சாகணும். இதுவே கம்பெனியால கடன்காரங்களுக்கு கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா முதலாளிகள் அவங்க மூலதனத்தை இழந்துருவாங்க. அவ்வளவுதான். யாரும் வந்து அவங்களோட சொத்துக்கள் மேல கை வைக்க முடியாது. அவங்க வீட்டை யாரும் கிளைம் பண்ண முடியாது. மற்றவங்க அளவுக்கு ரிஸ்க் எதுவும் இல்லாமலே பணக்காரங்க நிறைய பொருளாதார பலன் அடைகிறத அரசாங்கம் அனுமதிக்குது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற பாடம் என்னன்னு கேட்டா, வரிகளையும் சட்ட அமைப்பையும் நல்லா புரிஞ்சுக்கிறது மூலமா பணக்காரங்க அவங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட சிஸ்டத்துல ஒரு படி மேம்பட்டு இருக்காங்க. நம்மள பலருக்கு ஃபைனான்சியல் எஜுகேஷனே அளிக்கப்படுறதில்ல. சரி, நாம ராபர்ட் கியோசாக்கியோட கதைக்கு போவோம். ராபர்ட்டும் மைக்கும் சின்ன பசங்களா இருந்தப்ப பணக்கார அப்பா அவங்கள தன்னோட கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிட்டு அவரோட பிசினஸ் டீலிங்ல முழு அனுமதியும் கொடுத்தாரு. வங்கி அதிகாரிகள், வக்கீல்கள், அக்கௌண்டன்ட்டுகள் இப்படின்னு பல பேரோட அவங்க அப்பா கலந்துகிட்ட எல்லா மீட்டிங்லையும் இந்த பசங்களும் கலந்துகிட்டு ஒரு வெற்றிகரமான தொழிலதிபரா இருக்கிறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால 2 பசங்களும் நிறைய விஷயங்களை ரொம்ப சீக்கிரமா கத்துக்கிட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி சீக்கிரமா சிக்கல்களையும் சந்திச்சாங்க. பணக்கார அப்பா கிட்ட இருந்து இந்த 2 பசங்களும் கத்துக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்கூலுக்கு போறது பத்தின இவங்க கருத்தே மாறிடுச்சு. திரும்ப திரும்ப படிப்பும் கஷ்டப்பட்டு உழைக்கிறதும் தான் வெற்றிக்கும் பணக்காரர் ஆகிறதுக்கும் வழின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நிதி சம்பந்தப்பட்ட அறிவும் முக்கியமானதுங்கிற கருத்து பணக்கார அப்பாவை தவிர வேற யாருக்குமே புரிஞ்ச மாதிரி தெரியல. குழந்தைங்களுக்கு சேமிப்பு, முதலீடு பத்தின பாடங்கள் சொல்லித்தரப்படுறதே இல்லை. இதனால கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு ஹைஸ்கூல் பசங்க கூட அடிக்கடி அவங்களோட கிரெடிட் கார்டு லிமிட்டை மீறிடுறாங்கிற உண்மையே இதுக்கு தெளிவான சாட்சி. ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் பத்தின பயிற்சி இல்லாம இருக்கிறது இன்னைக்கு இளைஞர்களுக்கு மட்டும் இல்லாம நிறைய படிச்ச பெரியவங்களுக்கு கூட பிரச்சனையா தான் இருக்கு. அதுல பல பேர் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு மோசமான முடிவு எடுக்கிறாங்க. இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல பேர்கிட்ட ரிட்டையர்மெண்ட் பிளானே சுத்தமா இல்லை. அமெரிக்காவில் 50% உழைக்கும் மக்கள் ஓய்வூதியம் இல்லாம இருக்காங்க. மீதி இருக்கிறதுல 75% பேருக்கு போதுமான பென்ஷன் கிடைக்கிறது இல்ல. இப்ப இருக்கிற சமுதாயத்துல பொருளாதார அறிவை பத்தி யாரும் பெருசா பேசுறது இல்ல. ஆனா பொருளாதார அறிவை வளர்த்துக்கிறதுங்கிறது கியோசாக்கியோட பாடங்கள்ல முக்கியமான ஒண்ணு. அதனால நீங்க என்ன பண்றீங்க? நிறைய படிங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபைனான்சியல் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிக்கோங்க. சரியா மக்களே? இப்ப சொல்ல போற 3 வழிகள்ல உங்களோட ஃபைனான்ஸ் தொடர்பான அறிவை வளர்த்துக்கோங்க. தற்போதைய நிலைமையை மதிப்பிடுங்க. பொருளாதார இலக்குகளை வச்சுக்கோங்க. கடைசியா அந்த இலக்குகளை அடையறதுக்கான பொருளாதார அறிவை ஏற்படுத்திக்கோங்க. முதலாவதா, உங்க வாழ்க்கையில எப்ப வேணாலும் பர்சனல் வெல்த்துக்கான உங்களோட பயணத்தை நீங்க தொடங்கலாம். ஆனா எவ்வளவு சீக்கிரமா நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. உங்களோட 20 வயசுல ஆரம்பிச்சீங்கன்னா 30 வயசுல ஆரம்பிக்கிறத விட பணக்காரரா ஆகிறது ஈஸியா இருக்கும். உங்க வயசு என்னவா இருந்தாலும் இப்ப சொல்ல போற 3 வழிகளை ஃபாலோ பண்ணா போதும். இதுதான் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கான சிறந்த வழின்னு கூட சொல்லுவேன். 2வதா, உங்களுக்குன்னு ஏதாவது இலக்குகளை செட் பண்ணிக்கோங்க. 3வதா, அந்த இலக்கை அடைய தேவையான அறிவை வளர்த்துக்கோங்க. இத பத்தி இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல் படி, இப்ப உங்களோட உண்மையான பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற வேலையில இருந்து யதார்த்தமா நீங்க எவ்வளவு வருமானத்தை இப்பவும் எதிர்காலத்திலையும் எதிர்பார்க்கலாம். அப்புறம் எந்த மாதிரியான செலவுகளை உங்களால கையாள முடியும்? இதுல நீங்க ஆசைப்பட்ட மெர்சிடஸ் பென்ஸ் காரை இப்ப உங்களால வாங்க முடியாதுங்கிற உண்மை கூட உங்களுக்கு தெரிய வரலாம்.
உங்க மதிப்பீடு உண்மையா இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இல்லாத பணத்தை இதுல சேர்க்கக்கூடாது. இதுக்கப்புறமா நீங்க யதார்த்தமான ஃபைனான்சியல் கோல்ஸை உருவாக்கிக்கலாம். 5 வருஷத்துக்குள்ள அந்த பென்ஸ் காரை எங்களால வாங்க முடியும் அப்படின்னு சொல்ல துடிக்கிறது எங்களுக்கு தெரியுது. கியோசாக்கியோட மனைவி 4 வருஷம் காத்திருந்தாங்க. கடைசியா அபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த வருமானத்துல இருந்து பென்ஸ் காரை வாங்கினாங்க. அடுத்த ஸ்டெப் பொருளாதார அறிவை, அதாவது ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்கிறது. இதை நீங்க உங்ககிட்ட இருக்கிற மிகச்சிறந்த சொத்துக்கள்ல ஒன்னான உங்களோட மைண்டுக்காக செய்யற மூலதனமா பாருங்க. பணத்தை எப்படி டீல் பண்றதுன்னு கத்துக்கோங்க. உதாரணமா, நிராகரிப்பு பத்தி உங்களுக்கு பயமா இருந்தா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிக்காக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி பாருங்க. நல்ல சம்பளம் கிடைக்கலனாலும் நிறைய விற்பனை திறமையும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும். அது உங்களுக்கு எதிர்காலத்துல ரொம்ப உதவியா இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்துல உங்களோட நிதி சம்பந்தப்பட்ட அறிவையும் பெருக்கிக்கலாம். ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட வகுப்புகள், செமினார்கள்ல கலந்துக்கலாம். அது தொடர்பான புத்தகங்களை படிக்கலாம். நிபுணர்களோட தொடர்பை ஏற்படுத்திக்கலாம். புரிஞ்சுதா? என்ன செய்யணுங்கிறத இன்னும் ஒரு தடவை ரத்தின சுருக்கமா உங்களுக்காக சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்களுடைய தற்போதைய நிலைமையை மதிப்பீடு செய்யுங்க. நிதி இலக்குகளை செட் பண்ணுங்க. கடைசியா அதை அடைய தேவையான அறிவை வளர்த்துக்கோங்க. இதை அடிப்படையா வச்சு உங்களோட நிதி சார்ந்த அறிவை வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் நீங்க செல்வந்தரா மாறுறதுக்கு மட்டும் இல்ல, உங்க பென்ஸ் காரையும் உங்க வீட்டு பார்க்கிங்ல நிறுத்துறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு. ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸும் நம்பிக்கையும் தான் பணக்காரங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பணம் பண்ண வைக்குது. இந்த எபிசோட்ல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். ஏன்னா இப்ப இருக்கிற உங்களோட பொருளாதார நிலையை மேம்படுத்த விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வேற மாதிரி கையாள ஆரம்பிக்கணும். நீங்க செய்ய வேண்டிய பெரிய மாற்றமே ரிஸ்க் எடுக்க கத்துக்கிறது தான். ரியல் வேர்ல்ட்ல முன்னேறி போறவங்க யாருன்னு பார்த்தா புத்திசாலிங்க இல்ல, மாறா துணிச்சலானவங்க தான். தைரியசாலிங்க, கட்ஸ் உள்ளவங்கன்னு இவங்களுக்கு என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். துணிச்சலோட ரிஸ்க் எடுக்கிற குவாலிட்டி தான் எல்லா பணக்காரங்களுக்கும் இருக்கிற பொதுவான விஷயமே. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பயத்தை வெற்றி கொள்ளலனா சிறந்த வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதனாலதான் பெரும்பாலும் படிப்பாளிகளும் புத்திசாலிகளும் பொருளாதார ரீதியா நிறைய விஷயங்கள்ல தடுமாறுறாங்க. சமுதாயம் நிராகரிக்குமேங்கிற அவங்களோட பயம்தான் 9 to 6 வேலையை விட்டுட்டு ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸை நோக்கி அடியெடுத்து வைக்கிறத தடுக்குது. வெற்றி பெறணும்னா எப்பவுமே துணிச்சல் அவசியம்ங்கிறத அவங்க புரிஞ்சுக்க தவறிடுறாங்க. அதனால இந்த ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸை 2 முக்கிய அம்சங்களா பிரிக்கலாம். அறிவு, அது கூட சேர்ந்த துணிவு. இந்த 2 காரணிகளும் தான் பணக்காரங்களை மற்ற எல்லார்கிட்ட இருந்தும் வித்தியாசப்படுத்தி காட்டுது. அதுதான் நம்மளோட 5வது பாடம். ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் தான் பணக்காரங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பணம் பண்ண வைக்குது. அவங்களால வாய்ப்புகளை அடையாளம் காண முடியுது. அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியுது. அதை பின்தொடர்ந்து போறதுக்கான துணிச்சல் அவங்க கிட்ட இருக்கு. வெளியில இருந்து பாக்குறப்போ அவங்க அதிர்ஷ்டசாலிகள் மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலேயே அவங்க அவங்களோட அதிர்ஷ்டத்தை உருவாக்குறாங்கன்னு சொல்லலாம். அப்பாவோட பிசினஸ் மீட்டிங்ல கலந்துகிட்டதுல இருந்து ராபர்ட்டும் மைக்கும் ஸ்கூல்ஸால கத்துக் கொடுக்க முடியாத பாடங்களை கத்துக்கிட்டாங்க. யதார்த்தத்துல வெற்றி பெற கடின உழைப்பு மட்டும் இல்ல, துணிச்சலும் வேணும். பொருளாதார அறிவோட துணிச்சலையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா வாய்ப்புகளை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சு சாதகமா பயன்படுத்திக்கலாம். வேற மாதிரி சொல்லணும்னா உங்க பணத்தை நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். பணத்தை எப்பவும் பாதுகாப்பான சேவிங்ஸ்லயே வச்சுக்கிறதுக்கு பதிலா உங்க பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல, பத்திரங்கள்ல, வரிச்சலுகை கிடைக்கும் பத்திரங்கள்ல முதலீடு செய்ய முயற்சி பண்ணுங்க. சரி, இந்த எபிசோட்ல ரிஸ்க் பத்தி கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலேயே ரிஸ்க்னா என்ன? எல்லாத்துக்கும் முதல்ல ரிஸ்க் எடுக்கிறதுனா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை ரொம்ப பாதுகாப்பாகவும் பேலன்ஸ்டாவும் வச்சுக்கிறது கிடையாது. நம்மள பல பேர் பணத்தை பேங்க் அக்கவுண்ட்ல தான் போட்டு வச்சுட்டு இருப்போம். ரொம்ப சேஃபா பணத்தை பேங்க்ல போடுறதுக்கு பதிலா ஸ்டாக்ஸ்ல, பத்திரங்கள்ல முதலீடு பண்ண பாருங்க. பேங்க்ல போட்டு வைக்கிறத விட இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கானதுன்னு பொதுவா சொல்லப்பட்டாலும் அதுல நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சில நேரங்கள்ல பங்குகளை பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகிய காலத்திலேயே பெரிய லாபம் கொடுத்துரும். ஒருவேளை நீங்க பங்குகள்ல முதலீடு பண்ண விரும்பலன்னா நீண்ட காலத்துல பணத்தை பெருக்கிற முதலீட்டு திட்டங்கள்,
நிறைய இருக்கு. ரியல் எஸ்டேட்டையோ இல்லைன்னா வரி சலுகை கிடைக்கிற 8% to 10% வரைக்கும் வட்டி கிடைக்கிற பத்திரங்கள்லயோ பணத்தை முதலீடு செய்யலாம். இது 2013 அமெரிக்க வங்கிகள் சேமிப்பு கணக்குக்கு கொடுக்கிற 0.21% வட்டியை விட அதிகம்தான். சொல்ல போனா வருமானம் அதிகமா வர சான்ஸ் இருக்குன்னா அங்க ரிஸ்க்கும் அதிகமா இருக்கும். ஆனா பங்குகள்ல மொத்த பணமும் இழக்கிறதுக்கான சான்ஸும் கொஞ்சம் இருக்கலாம். முதல்ல எது எப்படியோ நீங்க ரிஸ்க் எடுக்கலனா எந்த பெரிய வருமானமும் உங்களுக்கு கிடைச்சிடாதுங்கிறத உறுதியா சொல்லலாம். அதனால பெருசா பணம் பண்ணணும்னா பெரிய வாய்ப்புகளையும் அதுல இருக்கிற பெரிய ரிஸ்கையும் ஹேண்டில் பண்ண வேண்டியதும் அவசியம். பணக்கார அப்பா நம்மளையும் இததான் செய்ய சொல்றாரு. சும்மா பணத்துக்காக மட்டும் வேலை செய்யாம கத்துக்கிறதுக்காக வேலை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். பணம் நமக்காக வேலை செய்யணுங்கிறத இது வரைக்கும் பார்த்தோம். ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் துணிச்சலோட அவசியம் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா பணக்கார அப்பா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. ராபர்ட் காலேஜ்ல பட்டப்படிப்பை முடிச்ச உடனேயே அவருக்கு நல்ல சம்பளத்துல நல்ல வேலையும் கிடைச்சது. நம்மள பல பேருக்கு இதுவே ஒரு கனவு நனவானா மாதிரி தான் இருந்திருக்கும். இதே மாதிரிதான் அவரோட மெத்த படிச்ச ஏழை அப்பாவும் நினைச்சாரு. இது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுதான். பணத்தை பெருக்கிறதுக்கு ஒரே உறுதியான வழினா அது பாதுகாப்பான வேலையையும் நிலையான வருமானமும் தான்னு ஏழை அப்பா நினைச்சாரு. ஆனா பணக்கார அப்பாவும் ராபர்ட்டும் அப்படி நினைக்கல. 6 மாசத்துல அவரு தன்னோட வேலையை விட்டுட்டு விமானம் ஓட்ட கத்துக்கிறதுக்காக வேண்டி மெரைன் கார்ப்ஸ்ல சேர்ந்தாரு. இத பார்த்து அவரோட ஏழை அப்பா திகைச்சு போனாரு. ஆனா பணக்கார அப்பா அவரை பாராட்டினாரு. ஏன் ரிஸ்க் எடுத்ததால பாராட்டினாருங்கிறத விட ராபர்ட் என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிறது அவருக்கு புரிஞ்சதாலதான். தொடர்ந்து வருமானம் வருங்கிறதுக்காக முயற்சி பண்ணாம கத்துக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. உபயோகமா எதையாவது கத்துக்க வாய்ப்பு இருக்கிற வேலையை தேடிட்டு இருந்தாரு. அவரோட பணக்கார அப்பா அவர் மனசுல இதைத்தான் பதிய வச்சாரு. பணம் பண்ண நினைக்கிற யாரும் நிறைய விஷயங்களை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதனாலதான் ராபர்ட் சம்பாதிக்கிறதுக்காகன்னு இல்லாம கத்துக்கிறதுக்காக வேலைக்கு போனாரு. எல்லாத்துக்கும் மேல பணம் சம்பாதிக்கிற வேலையை தான் அவரோட சொத்துக்கள் செய்ய போகுதே. இது அவரோட ஏழை அப்பாவுக்கு புரியாததுனால பணம் சம்பாதிக்கிறதுக்கு எதிரான வழியில ராபர்ட் போயிட்டு இருக்கிறதா நினைச்சாரு. அவரு நல்லா காலேஜ் படிச்சவரு, PhD படிச்சவரு, புத்திசாலி. பணக்காரனா ஆகணும்னா இதுலயாவது எக்ஸ்பர்ட்டா இருந்தாதான் முடியுமே தவிர எல்லாத்த பத்தியும் மாடு நுனிப்புள்ள மேயறா மாதிரி தெரிஞ்சுக்கிறதால ஒன்னும் ஆயிடாதுங்கிறது தான் அவர் தன்னோட அனுபவத்துல கத்துக்கிட்டது. எவ்வளவு நிறைய படிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகம் சம்பாதிக்கலாம். ஒரு துறையில நிறைய படிக்கணுங்கிறது முக்கியம். இதே மாதிரிதான் டாக்டர்கள் எல்லாம் அவங்க பட்ட படிப்பை முடிச்சதும் எலும்பியல், குழந்தை மருத்துவம்னு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட துறையில ஸ்பெஷலிஸ்ட் ஆகுறாங்க. சில பேருக்கு தான் இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறத பத்தி புரியும். அது ஏழை அப்பாவுக்கு புரியல. அவரோட PhD-யை வச்சு அவரால் பெருசா சம்பாதிக்க முடியல. இதுவே பணக்கார அப்பாவை பாத்தீங்கன்னா அவருக்கு பல விஷயங்கள்ல பரவலான அறிவு இருந்துச்சு. ஆனா அவரு 8ஆம் கிளாஸே பாஸ் பண்ணலன்னா பாருங்களேன். அதனாலதான் அவரு ராபர்ட்டையும் மைக்கையும் பிசினஸ் சம்பந்தப்பட்ட பல வித்தியாசமான துறைகள்ல கத்துக்க வேண்டி நிறைய நேரத்தை செலவழிக்க என்கரேஜ் பண்ணாரு. காலப்போக்குல இவங்க ரெஸ்டாரண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், சேல்ஸ், மார்க்கெட்டிங், ரிசர்வேஷன் பல துறைகள்ல வேலை செஞ்சாங்க. காலத்துக்கும் வேலை செய்ய பொருத்தமான ஒரு துறையை கண்டுபிடிக்கிறது நோக்கம் இல்ல. பணக்காரனாக தேவையான பல துறை சம்பந்தப்பட்ட அறிவை வளர்த்துக்கிறது தான் நோக்கமே. அதனாலதான் இந்த 6வது மற்றும் கடைசியான பாடமே, அதாவது பணத்துக்காக மட்டும் வேலை செய்யாதீங்க, கத்துக்கிறதுக்காக வேலை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். கடைசியா சில வார்த்தைகள். அவ்வளவுதான் மக்களே. ராபர்ட் கியோசாக்கியோட ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்துல இருந்து 6 பாடத்தை கத்துக்கிட்டு இப்போ நாம கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு $100 மில்லியன் அளவுக்கு கியோசாக்கியோட நெட்வொர்த் இருக்குன்னா அதுக்கு அடித்தளமே இந்த ஒரு அட்வைஸ் தான். உங்க மனசுல பசுமரத்தாணி போல இறங்கிருச்சுல. சரி, இப்ப குயிக்கா ஒரு ரீகேப் பண்ணிடலாம். பாடம் 1. பணக்காரங்க பணத்துக்காக வேலை செய்யறது இல்ல. 9 to 6 ஜாப்ல காலம் முழுக்க ஓடிக்கிட்டே இருந்தாலும் அது வேற ஒருத்தரை தான் பணக்காரன் ஆக்க போகுது, உங்களை இல்ல. நீங்க உழைக்கிறீங்க, ஃபுல்லாக போறது என்னமோ உங்க பாஸோட பர்சு தான். இதுக்கு வேற என்னதான்ப்பா பண்றதுன்னு கேட்டா அதுதான் நம்ம 2வது பாடம். ஃபைனான்ஸ் பத்தி படிச்சு உண்மையான சொத்துக்கள் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல முதலீடு செய்யறது.
3வது பாடத்துல சொல்லியிருக்கிற அட்வைஸ் மூலமா இதை செய்யலாம். அதாவது உங்களோட மாச சம்பள வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க, செலவை குறைங்க, சைட்ல உங்களுக்காக பணம் பண்ற ஒரு பிசினஸ உருவாக்குங்க. 4வது பாடம் டாக்ஸ் பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா பணக்காரங்க இத பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறதால அவங்களுக்கு மேலும் பணம் பெருகுது. 5வது பாடம் பணம் பண்ண துணிச்சல் வேணும். துணிவு இருந்தா வாழ்க்கையில பல வாய்ப்புகளை சீக்கிரமா கண்டுபிடிச்சு எந்த சூழ்நிலையிலையும் உங்களால பணம் பண்ண முடியும். 6வது பாடம் கண்ணா, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கத்துக்கிறதுக்காக வேலை செய்யுங்க. பல விஷயங்களை கத்துக்கோங்க. பிஹெச்டியை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் டாக்டர்ஸ் கிட்டையும் விட்டுருங்க, அதை அவங்க பார்த்துப்பாங்க. நான் சொல்ல வந்ததெல்லாம் அவ்வளவுதான் மக்களே. எல்லா எபிசோடையும் நல்லா ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். பணம் பண்ற வேலையை ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு நீங்க கேட்கறதும் எனக்கு கேக்குது. எப்படி வெற்றியாளரா இருக்கிறதுன்னு இது மாதிரி நிறைய கான்செப்டுகளை கேட்க விரும்புறீங்கன்னா